விமல் மீது ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு வராங்க. ஏன்னா அவர் டைமுக்கு வராததா இருக்கட்டும், நிறைய பண மோசடி வழக்கு. ஸோ இதெல்லாமே அவரோட ஃபீல்ட் அவுட்டுக்கு காரணமா இருக்குதா? இல்ல, ஆனா ஆரம்பத்துல இருந்து விமல் மேல அப்படிப்பட்ட எந்த விதமான புகாரும் இல்லைங்க. அவர் வந்துட்டு ஆரம்ப காலத்துல வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, கூத்துப்பட்டுல இருந்து வராரு. அந்த காலகட்டங்கள்ல அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு, நல்ல இமேஜ் இருக்கு. அதெல்லாம் தாண்டி வந்துட்டு பசங்க படத்துல அறிமுகமா வராரு. அப்படியே வந்துட்டு ஒவ்வொரு விதமான நிலைகள், வாகை சுடவான்னு ஒரு தேசிய விருது வாங்கின படத்துல நடிக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல அவருக்கு எந்த விதமான சிக்கலுமே கிடையாது. ஒரு தருணத்தில் வந்துட்டு அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, திருமணம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஒன்று வரும்போது அங்கே ஒரு சர்ச்சை ஒன்று ஏற்படுது. பட் அது தனிப்பட்ட வாழ்க்கை தானேன்னு சொல்லி யாருமே அதை பெருசாக வந்துட்டு அதை எடுத்துக்கல. ஸோ ஆனால் அந்த சர்ச்சை வந்துட்டு சர்ச்சையாகவே எப்படி போயிடுச்சு. அதாவது ஆல்மோஸ்ட் வந்துட்டு அவருடைய லைஃப் வந்துட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா, களவாணின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. களவாணி படத்தில் வந்துட்டு அவர் எப்படி வந்துட்டு ஓவியாவை திருமணம் செஞ்சாரோ, ஆல்மோஸ்ட் அவருடைய நிஜ வாழ்க்கையினுடைய ஒரு திருமண வாழ்க்கையும் திருமணம் செய்த விதமும் அப்படிதான் இருக்கும் அப்படின்வாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அப்படி ஒரு ரகடான ஒரு ரணகலமான ஒரு உண்மையிலேயே களவாணியாக தான் அவருடைய லைஃப்பில் வந்துட்டு திருமண வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. பட் இது யாருமே அதை வந்துட்டு பர்சனல் போது யாருமே நம்ம அதை பற்றி பெருசாக கவனிக்கிறது இல்லை. ஓகே, அவருடைய லைஃப் அப்படின்ற மாதிரி நடக்குது. இதுக்கு அடுத்த கட்டமாக ஒவ்வொரு இடத்துலையும் என்ன ஆகுது அப்படின்னா, விமலை பார்த்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் வேகமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை உள்ள மனிதர். டக்கு 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 டக்குன்னு சில விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு நிலை. ஒன்றும் இல்லை, 2017-18 கூட வந்துட்டு விருகம்பாக்கத்தில் வந்துட்டு அவர் மேலே ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அவர் வந்துட்டு ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் போய் ஒரு ரூம் கேட்டிருக்காரு, அவரோட ஃப்ரெண்ட்ஸும். அந்த ரிசப்ஷனிஸ்ட்டில் வந்துட்டு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இருங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிட்டே இருந்திருக்காரு. ஒரு 5 நிமிஷம் ஆகுது, 10 நிமிஷம் ஆகுது, ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாருன்னும் போது வந்துட்டு விமலுக்கு டென்ஷன் ஆகிடுது, போட்டு அடிச்சிடுறாரு. அது வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த டைமில் வந்துட்டு அவர் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஆச்சு. ஏன்னா போட்டு அடி நடிச்சிடாரு. இது விமல் மட்டும் கிடையாது, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து அந்த ஆள் அடிச்சிடுறாங்க. அப்புறம் அந்த ஆள் போய் விருங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேஸ் கொடுக்குறாரு. அது ஒரு கேஸாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சர்ச்சை இருக்குது. இந்த வேகம் இருக்கு இல்லையா, உண்மையிலேயே அந்த ரிசப்ஷனிஸ்ட்டாக இருக்கிறவர் வந்துட்டு ஒரு தவறான வார்த்தையை விமல் மேலே பயன்படுத்தியிருந்தாருன்னு வச்சுப்போமே, இவர் அமைதியாக அங்கேருந்து வெளியேறி தான் இருந்திருக்கணும். ஏன்னா அவர் நடிகன் அப்படின்னும் போது எந்த தப்பை கடைசியில் யார் பண்ணாலும் நடிகன் மேலே தான் விழும்.